ஹலோ ஆல். ரீசெண்ட் டேஸா நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒரு வேர்டு அப்படின்னா மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு. இது பத்திய நிறைய அரசியல் தலைவர்கள் இது பத்திய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நான் மூன்றாவது மொழி படிக்கலாமா வேணாமா, தேர்ட் லாங்குவேஜ் நெசசிட்டியா வேணாமாங்கிறத ஒரு 3 நிமிஷத்துல சொல்ல ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இதெல்லாமே லாங்குவேஜ் தானே தவிர நாலேஜ் கிடையாது. நமக்கு 2க்கும் மேற்பட்ட மொழிகள், 5க்கும் மேற்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருந்தா அது நாலேஜ் கிடையாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நோஸ், அவ்வளவுதான். அதுவே நம்ம தாய்மொழியை கத்துக்க வேண்டியது மிகவும் அவசியம். நான் ஒரு தமிழனா இருக்கேன்னா தமிழ் எனக்கு ஃப்ளூயண்டா பேச எழுத தெரியணும். மலையாளியா இருந்தா, தெலுங்கரா இருந்தா, ஹிந்திக்காரங்களா இருந்தா அவங்க தாய்மொழியை கத்துக்க வேண்டியது, ஃப்ளூயண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களுடைய நெசசிட்டி. நம்ம தாய்மொழியை தாண்டி 2வது மொழியா இங்கிலீஷை நாம கத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பிரிட்டிஷ் பெரும்பாலான பெரும்பாலான இடங்களை காலனைஸ் பண்ணி வச்சதுனால இங்கிலீஷ் ஒரு கனெக்டிங் லாங்குவேஜா மாறிடுச்சு. இன்னொன்னு, இங்கிலீஷை நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பேசுறாங்க. அதனால இங்கிலீஷை கம்யூனிகேஷனுக்காக கத்துக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒன்றிய அரசாங்கம் தாய்மொழி இங்கிலீஷ் தவிர 3வது ஒரு மொழியை கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியாவில் மொத்தம் 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜ் இருக்கு. இதுல சிந்தி, டோக்ரி போன்ற நமக்கே தெரியாத லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க, 22 ஷெட்யூல் லாங்குவேஜ் இருக்கு. 22 லாங்குவேஜ் படிக்கணும்னா அதுக்கான டீச்சர்ஸ் இருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி. இது பிராக்டிகலா சாத்தியமா அப்படிங்கறதும் கேள்விக்குறி. அது போக இது தேவையா இல்லையாங்கிறதுக்கு மட்டும் ஒரு ரீசன் சொல்றேன். என்னதான் எனக்கு இங்கிலீஷ், தமிழ்னு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சாலும், ஃப்ளூயண்டா பேச எழுத தெரிஞ்சாலும், காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் எனக்கு தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி சில வேர்ட்ஸ் எனக்கு தெரியாது. நான் ஒன்னும் அப்செட் ஆக மாட்டேன். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டோம்னா எனக்கு வரப்போகுது. டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் போது தேர்ட் லாங்குவேஜ் தேவையா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னும் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறது மூலியமா, குறிப்பா ஹிந்தி படிக்கிறது மூலியமா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் ஹிந்திக்காரங்களோ நார்த் இந்தியன்ஸோ கிடையாது. நம்ம வேர்ல்டு வைஸ் நம்ம போட்டி போட்டுருக்கோம். ஜெர்மன், இட்டாலி, யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியான்னு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடையும் காம்படேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இங்கிலீஷ் தான் நமக்கு மேண்டேட்டரி. இல்லைன்னா பிரெஞ்சு, இட்டாலி, ஜெர்மன் இந்த மாதிரியான வேர்ல்ட் கிளாஸ் லாங்குவேஜ் தான் மேண்டேட்டரியே தவிர அதை தான் நம்ம கத்துக்கணுமே தவிர ஹிந்தி நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்காலர்ஸ்க்கு நோபல் பிரைஸ் தருவாங்க. நோபல் பிரைஸ் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அவங்க நாட்டுல இருமொழி கொள்கையை தான் பின்பற்றிட்டு வராங்களே தவிர மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கையில கிடையவே கிடையாது. நம்மளோட தமிழ்நாட்டுல எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு, அப்டேட்டடாவும் இருக்கு. அதனாலதான் கூகுளோட சிஇஓவா இன்னும் உலகத்துல இருக்கிற மல்டி நேஷனல் கம்பெனிஸ்ல டாப் பொசிஷன்ஸ்ல நம்ம தமிழர்கள், இருமொழி படிச்ச தமிழர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி டெவலப்டான, அட்வான்ஸ்டான, அப்டேட்டடான ஒரு சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சு இதை பண்ணாதான் நான் இதை தருவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.